ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழையாக இருந்தது. மண் சுவர்கள் கொண்ட சிறிய வீட்டில் தான் அவர்கள் வாழ்ந்தனர். மழை வந்தால் வீட்டுக்குள் தண்ணீர் சொரிந்தது. தினமும் ஒரு வேளை உணவுக்கே கஷ்டப்பட்டார்கள். சில நாட்களில் பசியோடு தூங்க வேண்டிய நிலை. அருண் ஒவ்வொரு இரவும் வானத்தை பார்த்தான். என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று கேட்டான். கிராமத்தில் சிலர் செல்வமாக வாழ்ந்தனர். அவர்களின் வீடுகள், வண்டிகள் அவனை சிந்திக்க வைத்தது. நானும் இப்படியே வாழ முடியாதா? அவன் மனதில் ஒரு தீப்பொறி எழுந்தது. ஒருநாள் கிராமத்திற்கு ஒரு முதிய ஞானி வந்தார். அவர் சாணக்கியரின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அருண் அவரை நேரில் சந்திக்க சென்றான். தன் வாழ்க்கை கஷ்டங்களை அனைத்தையும் கூறினான். ஞானி அமைதியாக கேட்டார். பிறகு மெதுவாக ஒரு கேள்வி கேட்டார். நீ ஏழையாக இருப்பது பணத்திலா அல்லது உன் சிந்தனையிலா? இந்த வார்த்தை அருணின் மனதை அதிர வைத்தது. அவன் இதுவரை அப்படி யோசித்ததே இல்லை. ஞானி சொன்னார், சாணக்கியர் சொல்வது ஒன்று, செல்வம் முதலில் மனதில் பிறக்கும், பிறகுதான் கையில் வரும். அந்த இரவு அருண் தூங்கவில்லை. அந்த வார்த்தை அவன் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அடுத்த நாள் முதல் அவன் குறை கூறுவதை நிறுத்தினான். வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தான். கிராம சந்தையில் வேலை பார்த்தான். பொருட்களை தூக்கி உதவினான். கிடைத்த சிறிய பணத்தில் எல்லாம் செலவு செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு நாணயத்தை சேமித்தான். முதல் நாள் ஒரு நாணயம், அடுத்த நாள் 2 நாணயம். ஒரு மாதம் கழித்து அது சிறிய தொகையானது. 3 மாதங்களில் நல்ல சேமிப்பு உருவானது. ஞானி மீண்டும் அவனை சந்தித்தார். இப்போது அடுத்த ரகசியம் என்றார். அறிவே மிகப்பெரிய செல்வம். பணம் போகலாம், அறிவு போகாது. அருண் வியாபாரம் கற்றுக்கொள்ளத் தொடங்கினான். மக்கள் எதை வாங்குகிறார்கள் என்று கவனித்தான். எந்த பொருள் அதிகம் விற்கிறது என்று பார்த்தான். எது லாபம் தரும் என்று யோசித்தான். அவன் சேமித்த பணத்தில் சிறிய வியாபாரம் தொடங்கினான். காய்கறி வாங்கி விற்பனை செய்தான். முதல் நாளில் லாபம் குறைவு, ஆனால் மனம் தளரவில்லை. சாணக்கியர் சொன்னார், தோல்வி என்பது பாடம். சாணக்கியர் சொன்னார், தோல்வி என்பது பாடம். அடுத்த நாள் இன்னும் சிறப்பாக செய்தான். மக்களிடம் சிரித்து பேசியான். அவர்களின் தேவையை புரிந்து கொண்டான். நம்பிக்கை பெற்றான். மெல்ல அவன் வியாபாரம் வளர்ந்தது. கிராமத்தில் அனைவரும் அவனை அறிந்தனர். ஒரு நாள் பழைய நண்பர்கள் அவனை கிண்டல் செய்தனர். நீ எப்போதும் ஏழைதான் என்றனர். அருண் சிரித்தான். அவன் மனம் மாறிவிட்டது. நான் இப்போது ஏழை இல்லை, என் சிந்தனை செல்வமாகிவிட்டது. அவன் சேமிப்பை மேலும் அதிகரித்தான். புதிய பொருட்களை விற்பனை செய்ய தொடங்கினான். ஒரு கடை சிறிய கடையாக மாறியது. சிறிய கடை பெரிய கடையாக உயர்ந்தது. பல ஆண்டுகள் கடந்தன. அருண் நகரத்தில் பெயர் பெற்ற வியாபாரி ஆனான். ஒரு நாள் அதே ஞானியை மீண்டும் சந்தித்தான். அவரின் காலில் விழுந்து நன்றி கூறினான். என்னை பணக்காரனாக்கியது உங்கள் வார்த்தை என்று உணர்ச்சியோடு சொன்னான். ஞானி சிரித்தார். நான் எதுவும் செய்யவில்லை. சாணக்கியர் ரகசியத்தை நீ வாழ்வில் பயன்படுத்தினாய். அதுதான் உன்னை உயர்த்தியது. அருண் தனது கிராமத்திற்கு திரும்பினான். ஏழை குடும்பங்களுக்கு உதவ ஆரம்பித்தான். பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தான். கல்வி இல்லாதவர்களுக்கு உதவி செய்தான். அவன் ஒரு உண்மையை அனைவரிடமும் கூறினான். ஏழை என்பது நிலைமை மட்டுமே, அது நிரந்தரம் அல்ல. மனம் மாறினால் வாழ்க்கை மாறும். இதுவே சாணக்கியர் சொன்ன ரகசியம். செல்வம் சிந்தனையில் பிறக்கும். நண்பர்களே, நீங்கள் இன்று எங்கு இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இன்று நீங்கள் இருக்கும் நிலைமை நிரந்தரம் அல்ல. அது நாளை மாறக்கூடிய ஒரு கட்டம் மட்டுமே. ஏழையாக பிறந்தது உங்கள் தவறு அல்ல. ஆனால் ஏழை சிந்தனையோடு வாழ்வதுதான் தவறு. கனவு இல்லாமல் வாழும் மனிதன் உயிரோடு இருந்தாலும் வெற்றி பெற முடியாது. சாணக்கியர் சொன்ன ரகசியம் ஒன்று, செல்வம் முதலில் மனதில் பிறக்கும். சிந்தனை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை தானாக மாறும். இன்று ஒரு சிறிய முயற்சி தொடங்குங்கள், நாளை அது பெரிய வெற்றியாக மாறும். நம்பிக்கையை இழக்காதீர்கள், முயற்சியை நிறுத்தாதீர்கள். ஒரு நாள் நீங்கள் நினைத்த உயரத்தை அடைவீர்கள். உலகம் உங்கள் வெற்றியை பார்த்து பேசும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நினைவில் கொள்ளுங்கள், சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும். நன்றி, வணக்கம். இது உங்கள் சிந்தனை கிறுக்கன்.